பிரைசலாட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியானையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியானையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன் என்றார் என்பதை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே மோசே, மிரியாம், ஆரோன் 3 சகோதரர்கள், ஒரு தாய் பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் மோசேயை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்யும்போது ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் கோபம் ஒழுகிறது. கோபம் உண்டு. மோசையை கொண்டு மாத்திரம்தான் கடவுள் பேசினாரா, எங்களை கொண்டு செய்யலையா ஒன்றுமே அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்பொழுது மோசே, வேதத்தில் இருக்குது, மோசே பூமியில் எங்கும் சார்ந்த குணங்கள், ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்த உடனே பார்த்தீங்களா, கடவுள் தாமே இறங்கி வந்து மோசேயிடமும் ஆரோனிடமும் மிரியாமிடமும் கோபம் கொள்கிறார். கோபம் உண்டு அவர்களை தண்டித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மிரியாம் குஷ்டரோகி, பெண் குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய குடும்பங்களில் எங்கும், நம்ம அக்கம் பக்கத்திலே எங்கும் நாம் சார்ந்த குணமுள்ளவளாக இருக்கும்போது நமக்காக அதை கர்த்தர் கேட்டாருன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறதை கர்த்தர் கேட்பார். அவர் இறங்கி வருவார், உங்களுக்காக அவர் பேசுவார். நீங்கள் சார்ந்த குணமுள்ளவளாக இருந்தால் மட்டும் போதும். நாம் அமைதியாக நம்மை அர்த்தத்தில் ஒப்பு கொடுத்தா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பான எங்களை நேசிக்கிற எங்களை பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. நாளில் கூட எங்கள் ஜீவனை தந்ததும் இல்லாமல் தகையை பாராட்டினப்பா, உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தவை. எங்களை சுற்றிலும் எங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரியப்பா, அந்த நேரத்திலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் தருகிறோமப்பா. இந்த பிள்ளைகள் அக்கம் பக்கத்திலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் எங்கும் படிக்கிற இடங்களில் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறதை நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறபடியா, நீர் இறங்கி வந்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தை தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை பரலோகத்தின் தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.